ரீசெண்டா லீகல் அவேர்னஸ் பண்ண போன காலேஜ்ல பொண்ணுங்களுக்கு நிறைய சேஃப்டி லாஸ் சொல்றீங்க. பசங்க மேல பொண்ணுங்க பொய்யான கேஸ் கொடுத்தா எந்த சொல்யூஷனும் இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. ஒருத்தவங்க மேல ஃபேக் கேஸ் போட்டா அதுக்கு என்னென்ன லீகல் சொல்யூஷன் இருக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒருத்தவங்களை பழி வாங்கணும்ன்ற நோக்கத்தோட வேணும்னே காயப்படுத்தணும்ன்ற இன்டென்ஷன்ல ஒருத்தவங்க மேல நீங்க ஃபேக் கேஸ் போடுறீங்க. இது வெறும் கேஸ் தானே, எதுவும் ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா லீகல் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபேக் கேஸ் யார் மேல போட்டாலும் சரி, ஒரு பொண்ணு பையன் மேலயோ இல்ல பையன் பொண்ணு மேலயோ யார் ஃபேக் கேஸ் போட்டாலும் லீகல் கான்சிக்வன்ஸை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒருத்தவங்க மேல தேவையில்லாம ஃபால்ஸ் கிரிமினல்ஸ் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணி அவங்க மேல ஏதாவது ஒரு ஃபேக் கேஸ் கொடுக்கணும்ன்ற இன்டென்ஷன்ல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா BNS செக்ஷன் 248 கீழே 8 years வரைக்குமே இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு, 2 lakhs வரைக்கும் ஃபைனும் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, BNS செக்ஷன் 248 clause A கீழே நீங்க ஒரு பர்சன் மேல ஃபேக்கான அலிகேஷன்ஸ் வச்சு கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க, அந்த பர்சனுக்கு டெத் பெனால்டி, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இல்ல 10 yearsக்கு மேல இம்ப்ரிசன்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 years வரைக்குமே இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு, பிளஸ் ஃபைனும் இருக்கு. ஃபேக் கேஸ் போடுறது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க மேல ஃபேக்கான எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி அதை கோர்ட்ல யூஸ் பண்ணாலும் BNS செக்ஷன் 229க்கு கீழே 7 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் 10,000 ஃபைனும் இருக்கு. உங்க மேல இருக்க ஈகோனால நீங்க ஃபேக்கான ஒரு கேஸை கிரியேட் பண்ணி ஃபேக்கான ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணாலும் நீங்க லீகல் கான்சிக்வன்ஸா ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஒன் மோர் திங், உங்க மேல ஒருத்தவங்க ஃபேக்கான கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பயப்படாம கோவப்படாம எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் எவிடன்ஸ் மட்டும் தான் அங்க பேசும். இப்போ நீ இதை பண்ணினா நான் கேஸை வாபஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு உங்ககிட்ட டைரக்டாவோ இல்ல வாட்ஸ்அப்லயோ இல்ல கால் மூலியமாவோ பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். லாவை ரிவெஞ்ச் டூலாவோ இல்ல ஒருத்தவங்களை காயப்படுத்தணும்ன்றதுக்காக மிஸ்யூஸும் பண்ணாதீங்க.